गाइस இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய கிஷோர் vlogsல உங்களுக்காக நான் பேஸ் மாடல் வண்டியை ரிவ்யூக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அதுக்காக வந்திருக்கக்கூடிய இடம் மாருதி சுசுகி ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரையில லொகேட் ஆயிருக்கு இவங்களோட ஷோரூம். சோ இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பேஸ் மாடல் பாத்தீங்க அப்படினா சுசுகியோட செலிரியோ LXi வேரியன்ட். சோ இந்த வேரியன்ட்டோட கீ இதுதான். சோ ஒரு நார்மல் சுசுகிக்கான பேட்சிங் உடைய ஒரு நார்மல் கீ தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் அதுக்கப்புறமா இதில் நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வண்டியோடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அடுத்து என்ன பேஸ் மாடல் உங்களுக்கு வந்துட்டு வேணும், எந்த பிராண்டோடைய வண்டி வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுதான் வந்து செலிரியோட லேட்டஸ்ட்டாக அதாவது லாஸ்ட் அப்டேட்டடான ஒரு ஃபேஸு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடல் LXi வேரியண்ட் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு சுசுகிக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு க்ரோம் லைன் ட்ராவல் பண்ணியிருக்கிறது, 2 ஹெட்லாம்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பாருங்கள், நல்ல ஒரு க்யூட்டான டிசைன் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஏர் டேம் ஓப்பன் வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன். தென் இந்த இடத்துல பம்பர்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ஜுவல் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் அண்ட் மேட் ஃபினிஷ்க்கான ஒரு பிளாக் கலர் ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஃபாக் லேம்ப் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் ஆக்சசரியாக ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்து ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லாம்போட டிசைன் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நைட் டைமில் த்ரூ எப்படி இருக்குங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இண்டிகேட்டர் ஹாலோஜனில் தான், ஹெட்லாம்போ ஹாலோஜனில் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டிசைன் நீட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போனட் வந்து ஒரு ஸ்மூத்னஸாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் அண்டு ஒரு காமான டிசைன் வந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ வெயிட், எஸ், நல்ல ஒரு டீசெண்டான வெயிட் இதில் வந்து உங்களால் பார்க்க முடியுது. மேலே இன்சுலேஷன் எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு 1 லிட்டருக்கான 998cc இருக்கக்கூடிய ஒரு K10 சீரியஸ் இன்ஜின் தான் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபயர் வால் எதுவும் தரல. கீழேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஏரியாலெல்லாம் க்ளோஸ் பண்ணாததான் நம்ம பார்க்க முடியும். பேட்டரி கொடுத்துருக்காங்க, ECM யூனிட் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் இதுக்கு அடுத்து இந்த வண்டியோடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 65 bhp பவரும் அண்ட் 89 Nm ஆஃப் டார்க்கும் இந்த வண்டி வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஒரு 1 லிட்டர் நல்ல பவரில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பானட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பில் குவாலிட்டியை வச்சு உங்களால் வந்துட்டு இதனுடைய பில் ஸ்ட்ரக்சர் அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்க முடியும் இந்த சவுண்டை வச்சே. ஸோ இதனுடைய ஓவரால் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 3695 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், வித்து பொறுத்த வரைக்கும் நமக்கு 1655 மில்லிமீட்டருக்கான வெயிட், ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1555 மில்லிமீட்டருக்கான ஒரு ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 170 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே நமக்கு பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் டிசைன் வந்து எஸ் நல்ல டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரை வந்து நீங்கள் கையில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது மூலிமா. ஸோ இண்டிகேட்டர் வந்து வெளியே ரைட் சைடில் ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 165/70 R14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் தான் இங்கே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 4 போல்ட் இருக்கக்கூடிய ஸ்டீல் வீலுக்கான ஒரு டயர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் கேப் எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக தான் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் டிஸ்க்கும், பேக்கில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மெக்ஃபர்சனுக்கான சஸ்பென்ஷன் முன்னாடியும், ரியரில் நமக்கு டார்ஷன் பீமுக்கான சஸ்பென்ஷனும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது கண்டிப்பாக நமக்கு பார்க்க முடியும். ஸோ டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால மிரர் மாதிரியே உங்களுக்கு மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இருக்கக்கூடிய லாக் தான். ஸோ பில் குவாலிட்டி பார்ப்போம். எஸ், டீசெண்டான குவாலிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ நாப் வந்து ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரியரில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கவங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். விண்டோ நல்லாவே இருக்குது ஓவரால் சைஸ் பார்க்கும்போது. ஸோ இப்படியே நமக்கு ரியரில் போனோம் அப்படின்னா ரியரில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டிக்கான ஒரு அழகான டிசைனை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ சுசுக்கிக்கான பேட்சிங் வந்து சென்ட்ரல்லையும், செலிரியோக்கான பேட்சிங் லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கீ நாப் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ டிக்கி வந்துட்டு நீங்கள் பூட்டோட டெயில் கேட்டை லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஹைட்ராலிக் மூலியமாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 313 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் இங்கே உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் சேம் சைஸில் தான் வந்து கிடச்சிருக்கு. 165/70 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல் தான்.
ஸோ ஹூக்ஸ் அண்ட் லைட்ஸ் எதுவுமே ப்ளேஸ் ஆகலை. பார்சல் ட்ரைவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரி அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 100%க்கான ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கக்கூடிய சீட் தான். 60-40 ஸ்பிளிட் சீட் கிடையாது. ஒரு 313 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் இங்கே உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. சிஎன்ஜி வச்சிங்க அப்படின்னா மேபி ஒரு 150 or 180 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரியரோட பூட் டெயில் கேட்டை. எஸ், நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது. ரியர் டெயில் லேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய டிசைன் எஸ் நல்லாவே இருக்குது. தென் கீழே பார்க்கிங் சென்சார் பேஸ் மாடலில் பார்க்கிங் சென்சார் 2 கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ளெக்டர்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரியர் பம்பரும் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹை மவுண்ட்கான ஒரு ஸ்டாப் லேம்ப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து நமக்கு டிஃபாகர் அண்ட் வைப்பர் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பேஸ் வேரியண்ட் LXi வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு வண்டி. ஸோ மேலே ஆண்டனா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு டீசெண்டான லெவல்லே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியரை பற்றி ஒரு கிளியர் டீட்டெயில்டாக நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த வண்டியோடைய இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ இந்த LXi வேரியண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு நமக்கு இந்த வண்டியில் உள்ளுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரி டச் பண்ணுற மாதிரி தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்க்கான வாய்ப்பு ரிஸ்க்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டோர்ஸ் அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இன்டீரியர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. தென் இங்கே நமக்கு பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால பவர் விண்டோஸ் கிடையாது, ரோலிங்கான விண்டோஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்கு. தென் இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஆம்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹனிகோம் டிசைனில். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர், சின்னதாக ஒரு மேகசின் ஹோல்டர், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இங்கே உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்கான ஸ்விட்ச், தென் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ ABC பெடலுக்கான ஒரு கேப்ஸ் டீசெண்டாகவே இருக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேப்ரிகேட்டட் சீட்ஸ் தான். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட தான் வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. முன்னாடி நமக்கு டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கல. பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்க்ளைன் அண்ட் டிக்ளைனுக்கான பொசிஷன் பண்ணிக்க முடியும். சீட்டோடைய ஃபேப்ரிக் குஷன்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாம் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கான ஸ்டேரிங். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம இந்த இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். எஸ், நல்ல ஒரு வெயில், பிளாக் இன்டீரியர் வேறு, நல்ல ஹீட் இருக்கிறது உங்களால் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்வெட் ஆகுது. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தீமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சுசுக்கிக்கான லோகோ கொடுத்துருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து இப்போ 2025க்கான அப்டேட் பண்ண செலீரியோவில் பேஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ. இப்போ இந்த வண்டியை நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்ஜினோட நாய்ஸ், 1 லிட்டர் இன்ஜினோடைய நாய்ஸ் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எஸ், வண்டியை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கேபின்குள்ளே இன்ஜினோட நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம ரேவ் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உள்ளுக்குள்ளே கேபினில் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோ நான் திறந்துருக்கேன், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து நல்லாவே அரெஸ்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இன்டீரியர். ஸோ டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வியூவில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கிளியரான வியூ எனக்கு 2 சைடுமே தெரியுதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணிக்க முடியாது, ஒரு ஸ்டேபிளான ஸ்டேரிங் வீல் தான். இன்ஃபோடைன்மெண்ட் MID பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிஜிட்டலில் வந்து சின்னதாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ AC வென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரவுண்ட் ஷேப்லையும், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு AC வென்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் நீட்டாகவே இருக்குது. ஸோ இது பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வராது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியாக தான் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து இங்கே நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. SRS ஏர் பேக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு க்ளோ பாக்ஸ், கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் கிடையாது, ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஏரியாவோட கிடைக்குது. தென் கீழே நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் AC கண்ட்ரோல்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதுனால வந்து பார்க்க முடியும். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா
12 வால்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு டம்மி சுவிட்சுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. தென் சின்னதாக ஸ்டோரேஜ் ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியா, 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கியர் பாக்ஸ், இன்றைக்கி நம்ம டிரைவ் பண்ணுறது ஒரு பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீடுக்கான ஒரு கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான லுக்லேயே இருக்குது. தென் இங்கே உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் தான், நல்ல ஒரு டைட்லியே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஓவராலாக எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சன்வைசர் பொறுத்த வரைக்கும் வேனிட்டி மிரர் வந்து கோ பேசஞ்சர் சைடு கிடைக்கல. டிரைவர் சைடு வந்து ஒரு சின்னதாக டிக்கெட் ஹோல்டரோடு கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு கேபின் லேம்ப் வந்து சென்ட்ரல் எதுவும் பிளேஸ்மெண்ட் ஆகலை. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஐஆர்பிஎம்ஸ் ஒரு ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் கிடையாது. இந்த சின்ன ஸ்விட்ச் மேனுவல் டிமிங் ஆப்ஷன் கிடையாது. நார்மலான ஒரு ஐஆர்பிஎம்ஸ் தான் வந்து இங்கே நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பேஸ் மாடல் செலீரியோடைய ஃப்ரண்ட் கேபின் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த வியூ வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சு உட்காந்துக்குவோம். ஸோ இதுதான் என்னோடய டிரைவிங் பொசிஷன். இப்போ நம்ம எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வேலியே இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய ரியர் சீட்டுக்கான கேபின் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரியர் டோர் ஃப்ரண்ட் டோரோட நல்ல ஒரு வைடர் ஓப்பனிங் கிடச்சிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது. இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் ரியர்லியும் ப்ராப்ளமே இருக்காது. ஹெட்டை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணி உள்ளே போய் ஆகணும். லாக் மேட் ஃபினிஷில் நமக்கு க்ளாசி எஃபெக்டில் வந்து லாக் வந்து கொடுத்துருக்காங்க, டோரோடைய லாக்கு. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் டைப்பில் வந்துட்டு விண்டோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் ஆப்வியஸ்லி நமக்கு காஸ்ட் கட்டிங் நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான ஏரியா இங்கே சின்னதாக வந்து கிடச்சிருக்கு. தென் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியாக வெளியே போட்டுக்க முடியும். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து 3 பேத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக கிடச்சிருக்கு. இது சீட்டோட ஃபேப்ரிக் நல்லாவே இருக்குது, ஸ்டிச்சஸ் டிசைன் நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரியரோடைய கேபின் ரூம் எப்படி இருக்குங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த சீட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நீ ரூம் நல்லாவே இருக்குது, லெக் ரூம் ஓகே டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% தை சப்போர்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. லாங் ட்ராவலுக்கு கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகாது. ஹெட்ரூம் பார்ப்போம். ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. விண்டோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடரான விண்டோவை கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அடைச்ச மாதிரி ஃபீல் கிடையாது. ஹெட்ரூம் ஓகே, பட் ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரெஸ்ட் வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ என்னோடய ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் என்ன மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்படி உட்காந்திங்க அப்படின்னா கம்ஃபர்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லாவே இருந்திருக்கும். ஸோ காஸ்ட் கட்டிங் இங்கேயும் வந்து நடந்திருக்கு. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து 1, 2, 3 3 பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து கிடச்சிருக்கு. ரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்சல் ட்ரே கிடையாது. ஸோ ஆக்சஸ் வந்து பூட்டை இங்கேருந்தே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்துல உங்களுக்கு கிராப் ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு தான், ஸோ மூமெண்ட் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில் ஒன்று கிடச்சிருக்கு. தென் சென்டரில் நமக்கு ரியர் ஏசி வெண்ட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. ஸ்டோரேஜ் கூட நமக்கு கிடைக்கல. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்ஸ் வச்சு தான் நமக்கு ஃபுல் கேபினும் வந்து கூலிங் ஆயிடுது. வேறு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. 3rd பேசஞ்சருக்கு லெக் ரூம் வந்து ஷேர் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து கோ பேசஞ்சர் சைடு மட்டும் உங்களுக்கு மேகசின் ஹோல்டர் வந்து கிடச்சிருக்கு. டிரைவருக்கு சீட்டில் பின்னாடி வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியர் நமக்கு ஒரு பட்ஜெட் வைஸ் போகும்போது ஒரு டீசெண்டான ஃபேமிலி காராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டி. ஸோ இதுதான் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோட செலீரியோடைய எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோட ஒரு ஃப்ரண்ட் கேபின் வியூ. இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு எக்ரஸ் டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இப்போது இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட், அதுக்கப்புறமா இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, 2025 என்ன அப்டேட்ஸோடு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த செலீரியோவில் நமக்கு இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். ஸோ இதில் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, தென் ZXi, ZXi ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ZXi அண்ட் விஎக்ஸ்ஐயில் உங்களுக்கு AMT மாடல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். தென் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஎக்ஸ்ஐயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வேரியன்ட் கூடிய சீக்கிரமாக உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணேன்.
இந்த செலீரியோடைய எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோட 6 ஏர்பேக்ஸ் இருக்கக்கூடிய வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,96,000 கிட்ட ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரையில் இருக்கக்கூடிய ஷோரூமில் எனக்கு கொடுத்த ப்ரைஸ் தான் இது. ஸோ உங்களுக்கும் இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு ப்ரைஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் மாருதி சுசுகி அவினாஷி பழங்கரையில் உங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான பட்ஜெட்டட் பேஸ் மாடல் ஃபேமிலி காரை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சஷ்டி கார்ஸில் இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, எஸ்ப்ரெஸோ உள்ளே நிற்கிற ஆல்டோ கேட்டன் தென் இந்த செலீரியோக்கு ஹெல்மெட் டு சீட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 10,000 வரைக்கும் கேஷ் ஆஃபர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வண்டியை அல்லது அந்த ஆல்டோ கேட்டன் ஆர் எஸ்ப்ரெஸோ இந்த 3 வண்டியில் ஏதோ ஒரு வண்டி எடுக்கும் போது ஹெல்மெட் டு சீட் பெல்ட்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கிட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு. அது போக நம்ம சேனல் கிஷோர் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டட் ஃபேமிலி காரை நீங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ until then, bye from கிஷோர் vlogs. Bye.